கத்தரை வாய் திறந்து துதிக்கணும். ஆமே, நான் கத்தரை தேடுகிறேன், நான் கத்தரை தேடுகிறேன்னு சொன்னா கத்தரை துதிச்சுட்டே இருக்கணும். காலையில இருந்தோட கத்தரை துதிக்கிற துதி. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கத்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கணும். அவர் துதிக்கணும், நல்லா துதிக்கணும். இந்த கண்பானவர்களே, கத்தரை துதிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க என்ன தெரியுமா? கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர். அல்லேலூயா. கத்தரை துதிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லி துதிக்கணும் அப்படின்னா, கர்த்தாவே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீ நல்லவர், நீர் பரிசுத்த, நீர் பெரியவர். இப்ப கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்னுடைய பிரச்சனை, என் போராட்டம், என்னுடைய கண்ணீர், என் கவலை, அவைகளின் மத்தியிலே கர்த்தர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்தர் இப்படிதான் இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். ஒருவருக்கும் அநீதி செய்வதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவருக்கும் அவர் அநியாயம் செய்வதில்லை. எல்லாரும் அவர் நல்லவர் தான். ஒருவேளை ஒரு வாழ்க்கையில் தீமையை கொண்டு வந்திருந்தாலும் தீமையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நன்மையாக முடியப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தீமை செய்வது சாசு. அது கடுமையானவர்களே, அப்ப அந்த தீமையும் தேவன் என்னவா மாற்றி விடுவான்? யோசிச்சு சகோதரனை பார்த்து, உங்களை எனக்கு தீமை செய்ய நினைப்பீர்கள், தேவனும் அதை முடியும். ஆகவே எல்லாவற்றிலும் மத்தியிலும் கர்த்தரை துதிச்சு கொண்டே இருங்க. பாருங்க, யோசிப்பு ஒரு இடத்துல கூட பாருங்க, அவன் முறுமுறுக்கவே இல்லை. உலகில தூக்கி போட்டாங்க, 20 வெள்ளிக்காசுகள் அவரை விட்டுறாங்க. போத்திபார் வீட்டுல அங்கே ஒண்ணுமே தவறே செய்யல, ஆனா தவறு செய்யலான்னு சொல்லி இல்லை, அங்கே 12 வருஷம் தீயில கிடக்கிறான். ஒரு இடத்துல கூட முறுமுறுத்ததாக ஒரு இடத்துல போடல. அங்கே சோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே நீங்க நல்லவர். எனக்கு தெரியல, ஏன்னா இந்த சின்ன மூளைக்கு விளங்கல, எதனால விளங்கல, ஆனா நீ நல்லவர். மோகத்தோடு கொண்டு போறாரு. எல்லாருக்கும் ஜீவ ரட்சணை பண்ணும்படி, அவனை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறதுக்கு, எல்லாருக்கும் உணவு கொடுக்கும்படி, உணவு வழங்கும்படி அவன் முன்கூட்டியே போய் பண்ணிட்டாரு. தீமையெல்லாம் எப்படி முடிய பண்ணிட்டாரு? அப்படிப்பட்ட தேவனத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அங்கே தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவனை தான் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். தீமை தீமையாக முடியாது. தீமை எப்படி முடியும்? நன்மையாக முடியும். கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே எந்த நேரத்துல நீங்க நல்லவரப்பான துதிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. சொல்றோம். ஆகவே எந்த நேரத்திலும் நல்ல துதிங்க. ஒருவேளை செபிக்கிறதுக்கு தடை வரலாம், தேவனை தேடுவதற்கு தடை வரலாம்.